இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்து 2019ஆம் ஆண்டு கேள்வியை கட்டாயம் சரியா மஸ்ட் கட்டாயம் நீங்க வந்து ரெக்கார்டிங்ல போயிட்டு பாருங்க. பாக்குறதுக்கு முதல்ல நீங்க செய்ய வேண்டியது இதை கட்டாயம் செய்யணும். நீங்க ட்ரை பண்ணிட்டு தான் போய் பார்க்கணும். இப்ப இது பார்த்து விடைகளை மட்டும் எழுதி வச்சீங்கன்னா அது பிரயோசனம் இல்லை. எப்பயுமே எந்த கிளாஸ் உங்களுக்கு பிரயோசனம், என்ன விஷயம் பிரயோசனம் வேண்டாம், எந்த ஒரு பாடமா இருந்தாலும் கேள்விகளை ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணணும். நீங்க படிச்சதை வச்சு உங்களோட ஐடியாவை வச்சு நீங்க ட்ரை பண்ணணும். ஏதோ கஷ்டம் நிலப்பறையில ஃபுல் கேள்வியை வாசிச்சு செஞ்சு முடிச்சிடணும். அது நல்லா விளங்கிங்க சரியா. ஃபுல்லா கேள்வியை வாசிச்சா நீங்க விலங்கெடுத்து செஞ்சு முடிச்சிட்டு என்ன பிழை வந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க ட்ரை பண்ணிட்டு போய் அது பிறகுதான் நீங்க அந்த டிஸ்கஷனை பார்த்தா தான் உங்களுக்கு அது பிரயோசனமே தவிர கேள்வி எல்லாம் விட எழுதி எழுதி வச்சு நிறைச்சி வச்சதுல எந்த பிரயோசனமும் இல்லை. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி அதுல ஸ்ட்ரகிள் ஆகி திரும்ப விடைகளை பார்த்து அப்ப யோசனை வரும். ஆனா இப்படி செஞ்சேன் அதனால தான் பிழை ஆகிக்குது, இப்படித்தான் செய்யணும் என்ற ஐடியா ஒன்று உங்களுக்கு எப்ப வரும், நீங்க ட்ரை பண்ணினா மட்டும்தான் சரி. அதனாலதான் நான் சொல்றேன் நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. எந்த ஒரு கேள்வியா இருந்தாலும் அதுக்கு பிறகு அட டிஸ்கஷனை பாருங்க சரியா. ஸோ எங்களோட கிளாஸ்லயும் அப்படிதான். நான் சிவலாம் படுத்துறதுல நீங்க ட்ரை பண்ணணும். அது பிறகு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேன்றதால ஒவ்வொருத்தர் ஒரு டைம் ஜாயின் ஆகி கொண்டிருந்தீங்க. அதனால தான் நான் அப்பயே நான் மெயின் குரூப்ல போட்டிருந்தேன். என்ன இந்த பின்னங்கள் செய்வோம். ஸோ லாஸ்ட் 5 இயரை வந்து ட்ரை பண்ணிட்டு வாங்கன்னு போட்டிருந்தேன். ஸோ எங்களோட குரூப்ல வந்து நான் ஏற்கனவே போட்டுருவேன் இந்த வருஷங்களை நீங்க ட்ரை பண்ணணும். அப்ப நீங்க ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டீங்கன்னா கிளாஸ் வரணுன்னு நான் என் எக்ஸ்பிளனேஷனை பார்க்கல. உங்களோட விடைகளை எனக்கு அனுப்பி வைங்க நீங்க போட்டோ எடுத்து. அப்போ ஈஸியா இருக்கும் எனக்கு. சரி அதெல்லாம் நான் ஏற்கனவே செல்லுவேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேன்றதால இப்போ ஜாயின் பண்ணி கொண்டிருக்கிறதால தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகிடும். ஒவ்வொருத்தர் டைம் டேபிள் அனுப்புற, மெசேஜ் போடுற, ரெக்கார்டிங் கேட்குற ப்ரீ கிளாஸ். அப்போ இந்த 2 3 நாளைக்கு இப்போ இந்த வார கிழமையோட கிளியரா ஆயிடும் அது. அப்போ நான் வந்து ஏற்கனவே என்னென்ன செஞ்சுட்டு வரேன்னு சொல்லுவேன். அப்போ நீங்க ஏற்கனவே நீங்க அதை கொஞ்சம் செஞ்சு கொள்ளுங்க. செஞ்சு கொண்டுட்டு வந்தா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லாட்டி நீங்க கிளாஸ்ல வந்து செஞ்சு கொண்டிருந்தா கொஞ்சம் டைம் போகும் தானே கூட. அப்ப அந்த நேரத்துக்கு கிளாஸ் கொஞ்சம் குயிக்கா போகாத மாதிரி இருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ண கிளாஸ்ல டைம் தந்தா எல்லாத்தையும் கிளாஸ்ல ட்ரை பண்ண தரையில தானே. அதனால நீங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு வந்தா கிளாஸ்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு படிக்கலுமா இருக்கும். அதனாலதான் இந்த பிரச்சனை இல்லை. முதலாம் நாள் என்ன தர நான் உங்களுக்கு டைம் தருவேன் செய்யறதுக்கு. ஸோ செஞ்சு முடியும் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா குயிக்கா கொஞ்சம் செய்யணும். இது வந்து 10ஆம் ஆண்டு தானே, பெரிய கேள்வி ஒன்று இல்லை, குயிக்கா செய்யக்கூடிய கேள்விகள் தான். ஓகே அப்ப நான் 2019ஆம் ஆண்டு செய்ய இல்லை இன்றைக்கு உங்களுக்கு. என்ன சொன்னா செஞ்சுட்டேன் ஏற்கனவே, பார்த்துக்கொள்ளுங்க. நான் வர 2020ஆம் ஆண்டுக்கு. ஸோ 2020ஆம் ஆண்டு பேப்பர் நான் ஃபுல்லா இதுல போட்டு மிக்கிறேன். பாஸ் பேப்பர் இல்லைன்றவங்க இந்த பாஸ் பேப்பர் சரி பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. ஏழுன்றவங்க பாஸ் பேப்பர் வாங்கிக்கொள்ளுங்க. இது சரி உண்டு. இதை பாருங்க, இது வந்து 2020ஆம் ஆண்டு பேப்பர். யாரு சரி ட்ரை பண்ணினீங்களா 2020? 2020ஆம் ஆண்டு கேள்வி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஃபுல் 3 கேள்வி தான் நிக்குது. 3 கேள்வி தான், சின்ன கொஞ்சம் இல்லையா. ஸோ 3 கேள்வி. யார் சரி ட்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கிறீங்களா இல்ல ட்ரை பண்ணினீங்களா உங்களோட இது சொல்லுங்க பாப்பா என்னன்னு சொல்லி. இல்ல சிஸ்டர், நான் ட்ரை பண்ணல. ஓகே மத்தவங்க நானும் ட்ரை பண்ணல டீச்சர். ம் எல்லாரும் குயிக் ஆன்சர் பண்ணுங்க. சொல்லணுமா நீங்க 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 சொல்லிட்டு இருந்தா அதுக்கே டைம் பேத்துறேன். நீங்க குயிக்க ரெஸ்பான்ஸ் பண்ற அளவுக்கு எங்களோட கிளாஸ் பாஸ்ட் ஆயிக்கு. நீங்க உங்களோட ஆக்டிவ்ல தான் எங்களோட கிளாஸ் இருக்குது. அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க இது இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறீங்க, ஆக்டிவ் இல்லாம இருக்கிறீங்க, என்ன கிளாஸ் கொண்டு போற கஷ்டம் தானே இல்லையா. அது யூஸ்லெஸ். நான் கொண்டு வந்ததை படிச்சு தந்துட்டு அப்படியே போறது இல்ல பிரயோசனம். நீங்களும் கதைக்கணும், உங்களோட டவுட் கேட்கணும். அப்பதான் கிளாஸ் நல்ல பிரயோசனமாய்க்கும் உங்களுக்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்ததை கொண்டு வந்து படித்து தந்துட்டு போய்த்திருவேன். ஆனால் உங்களுக்கு எப்ப பிரயோசனம்? டிஸ்கஸ் பண்ணி படிக்கிற அளவுக்கு தான் என்னோட சேர்ந்து. ஸோ நான் கேட்குற கேள்வி குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ட்ரை பண்ணுவீங்களா கேட்டா குயிக்கா ஒருத்தரும் ஆன்சர் பண்ண வேண்டியது. ட்ரை பண்ணினோம் இல்ல அதோட முடிஞ்சு. மத்த 2 பேரும் சொல்லுங்க, ட்ரை பண்ணினீங்களா 2020? இல்ல. ஓகே அப்படித்தான். குயிக்கா ஆன்சர் பண்றீங்க இல்ல, யாருமே ட்ரை பண்ணல. ஸோ அதனால நான் டைம் தரேன். ரைட், இது நான் விளாம்படுத்த வேண்டியது இல்லை. கொஞ்சம் கேள்விகள் தான் இருக்கிறேன். அதையும் நானே விளாம்படுத்தினேன். நீங்க உங்களுக்கு பிரயோசனம் இல்லை. பாஸ் பேப்பரை நீங்க தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும். ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்து ஃப்ரீ கிளாஸ்லயும் பின்னங்கள் ஸ்டார்ட் பண்ணதால நான் எதுவுமே விளாம்படுத்த இல்லை. இது ஈஸி தானே பின்ன. நான் கஸ்டம்டாக சும்மா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்க படிச்சதை வச்சு ட்ரை பண்ணுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே ட்ரை பண்ணிட்டு உங்களோட விடைகளை போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
சோ நான் யாருமே பார்த்துட்டு நான் செல்ல வர இல்ல. நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம் வேணும். சில பேர்ட்ட பாஸ் பேப்பர் தனி ஆன்சர் ஈக்கலாம் உங்கள்ட்ட. ஆனா நீங்க யார்ட்டையும் கேட்டு எழுதி வைக்கிறது ஆன்சர். இப்ப எனக்கு நீங்க ஆன்சர் காட்டணும்னு எந்த அவசியமும் இல்ல. இல்லையா? நான் இது மூலம் தரப்போற இல்லை, நீங்க சரியா எழுதினேன் ஏன் உங்களுக்கு நான் சரி எழுத சொல்றேன்னு சொன்னா நீங்க உங்கள்ட்ட வர பிழைகளை நான் பார்ப்பேன். அப்பதான் பார்த்து உங்களை திருத்தலும் இல்லையா? அப்ப நான் விளையாடுறது உங்களுக்கு அடையாளம் காணல. நான் இந்த இடத்துல பிழை ஒட்டிக்கிறேன், நான் இதை எப்படி திருத்திக்கணும், இதனாலதான் நீ பிழை வந்திக்கிறேன். அப்ப எப்ப வரும் அது நீங்க ட்ரை பண்ணினா மட்டும்தான். சோ யாருமே ஆன்சர் இருந்தாலும் அந்த ஆன்சர் அப்படியே வச்சிடுங்க. அதை நீங்க செஞ்சு டிஸ்கஷன் படிக்கும் வரைக்கும் ஆன்சர் பார்க்கவே வேணாம், பொறவு பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இப்ப யாருமே பேப்பர்ல ஆன்சர் பார்த்து நீங்க அனுப்பணும்ன்றதுக்காக அனுப்பினீங்கன்னா அது உங்களுக்கு நீங்க செய்யற ஒரு எப்படி செய்யலாம், துரோகம் வந்து செய்யலாம், செல்லலாம். சரியா? அந்த துரோகத்தை நீங்க உங்களுக்கு பண்ணி கொள்ளாதீங்க. நான் யாரும் பார்த்துட்டு நான் செல்ல வரையில, நான் ஏற்கனவே சொல்லிக் கொள்ளணும். சில பேர் செய்வாங்க அப்படி ஆன்சர் அனுப்பணுன்றதுக்காக விடைகளை பார்த்து எழுதி போட்டோ எடுத்து அனுப்புவாங்க. அப்படி செஞ்சா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நினைப்பேன் நீங்க நல்லா செய்யறீங்கன்னு. பட் நீங்க உங்களுக்கே செய்யற அநியாயம் அது. அப்போ ஓலவல்ல பத்தி ஆன்சர் தர போற இல்லை யாருமே, அதே யோசிங்க. நீங்க ஓலவல்ல யாரும் ஆன்சர் தர போற இல்ல. நீங்க அந்த அந்த டைம்ல தான் நீங்க அப்புறம் யோசிப்பீங்க ஆன்சர் எழுதுறது. சரிதானே? அதனால நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஓலவல் போயிட்டு நீங்க தான் ஓலவல் ஒரு கீழே வாசி ஆன்சர் பண்ண போறீங்க. யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம் இல்ல, நீங்க ஆன்சர் பார்க்க போறவும் இல்ல. ஸோ அதனால இப்ப ஆன்சர்ஸ் இருந்தாலும் யாரும் பார்க்க வேணாம். ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு வர விடைகளை மட்டும் அனுப்புங்க. உங்களுக்கு எல்லாம் பிள்ளைண்டாலும் பிரச்சனை இல்ல, 2 3 கேள்விக்கு ஆன்சர் தெரியலாட்டியும் பிரச்சனை இல்ல, ஃபுல்லா தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அது உங்களோட ஆன்சரா ஆயிக்கணும் எனக்கு. சரியா? ஸோ உங்களுக்கு நீங்க நேர்மையா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது பிரயோசனம் தான். எனக்கு ஆன்சர் அனுப்பல நான் ஏச போறேன் இல்லையா, நீங்க பிள்ளை எடுத்துட்டீங்கன்னு ஏச போறவும் இல்லை. அதனால குறுக்கு வழிகள் பார்க்க வேணாம் யாரும். உங்களோட ட்ரை பண்ண விடைகளை மட்டும் அனுப்பி வைங்க. சரியா? நான் யோசிக்க வேணாம் என்ன டீச்சர் அப்படி சொல்றாங்க எங்களுக்கு அப்படின்னு யாரும் யோசிக்க வேணாம். நான் சொல்ல வரேன்னா நான் எனக்கு தெரியும் அனுபவத்துல, அதனாலதான் நான் சொல்றேன் உங்களுக்கும். நீங்க யாரும் எப்படி எப்படின்னு எனக்கு தெரியாதானே. சோ நான் கிளாஸ் செஞ்ச அனுபவத்துல நான் சொல்றேன். எனக்கு தெரியும். கிளாஸ் செஞ்ச அனுபவம் ஆயிக்கலாம், நாங்க படிச்ச காலம் ஆயிக்கலாம், எல்லா அனுபவம் தானே. சோ அதனாலதான் சொல்றேன். சோ அதனால நீங்க உங்களுக்கு அநியாயம் செஞ்சு கொள்ளாம நான் சொல்றபடி செஞ்சு கொள்ளுங்க. நீங்க எல்லாம் ட்ரை பண்ணுங்க, ஆன்சரை நீங்க அனுப்பி வைங்க. ஓகே, குட். எல்லாரும் அனுப்பிக்கிறீங்க இது ஒரு வகையில, அது பாராட்டத்தக்கது. சோ நாங்க பார்த்து கொண்டு போவோம். உங்களோட ஆன்சரையும் நீங்க செக் பண்ணி கொள்ளுங்க. சரியா? ரைட். சோ இது வந்து முதலாவது வாசிங்க. ஒரேடி எடுத்ததோட நீங்க என்ன செய்யப்பட அந்த கேள்வியை ஆன்சர் பண்ண போகப்படும். ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஒரு குயிக்கா ஒரு மேலோட்டம் வாசி முடிங்க. அப்புறம் ஒவ்வொரு விஷயமா வாசி அது வேற ரஃப் பேப்பர் நான் இதுல ஃப்ரீ கிளாஸஸ் என்ன மாதிரி இப்ப ரஃப் பேப்பர் உங்களுக்கு வாங்கி எடுக்கல தானே தருவாங்க. அதுல நீங்க செஞ்சு கொண்டு போகணும். வாசி ஒவ்வொரு விஷயமா மார்க் பண்ணிட்டு போகணும். அது பிறகு அதுல இருந்து உங்களுக்கு இந்த கேட்கப்பட்ட கேள்விகளுக்குரிய விடைகளை பார்த்து இங்க எழுதி ஃபில் பண்ணிவிட்டீங்கன்னா சரி. இந்த சைட்ல எல்லாம் எழுத வேணும். சரியா? அப்படி எல்லாம் சில எழுதி வைக்கிற செஞ்சு பாக்குறது எல்லாம் சைட்ல எழுதுற அப்படி செய்ய வேணும். உங்களுக்கு அவங்க தானே பேப்பர் தர போறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், அவங்கள்ட்ட வேணுமான அளவு பேப்பர் வாங்கிடணும். வாங்கி பேப்பர் சொன்னா ரஃப் தாள் செஞ்சு பாக்குறதுக்கு. ஸோ புலிஸ் கப் தருவாங்க, பெஞ்ச் சர்டிஃபிகேட்டை தருவாங்க. வாங்கி நீங்க செஞ்சு பாருங்க. இவ்வளவும் வாங்கிடும் உங்களுக்கு யாரையும் போற இல்லை. சும்மா வாங்கி வைக்கிறதுக்கு இல்லை, எழுதி பாக்குறதுக்கு தேவையான அளவு வாங்கி செஞ்சு பாருங்க. அப்படி இந்த சைட்ல எல்லாம் எழுதி பார்க்க வேணாம், சும்மா பேப்பர் இதாக்க வேணாம். விடைகளை மட்டும் அழகா தெளிவாக எழுதி வைங்க எக்ஸாம் ஹால்ல வைத்து. அப்ப நீங்க இந்த கேள்வி செய்யறதுல நான் சொன்ன ரஃப் பேப்பர் ஒன்று எடுங்க, ரஃப் ஷீட் ஒன்று எடுத்து இங்க ஒவ்வொரு செல்லக்கூடிய விஷயங்களையும் அங்க மார்க் பண்ணி வாங்க. தரவுகள் எல்லாம் மார்க் பண்ணணும், அது மிக முக்கியம். இதுல செல்லப்படும் மெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேர்ட்லயும் ஏதோ ஒரு கருத்தீகத்தான் போகும். அதனால எதையும் மிஸ்கிப் பண்ண வேணாம், எதையும் தவிர்க்காம ஃபுல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா வாசிச்சு அவரு விடயங்கள் எல்லாம் ரஃப் பேப்பர்ல மார்க் பண்ணிட்டு வாங்க. ரைட்? நான் விளாம்படுத்தி எழுதி காட்டுறேன், கொஞ்சம் அவதானிச்சிங்க. சரியா? ரைட். முதலாவது இந்த கேள்வி மேலோட்டமா குயிக்க வாசி முடியும். 5 லிட்டர் கொள்ளளவு ஒரு பாத்திரத்தில் ஒரு வகை இனிப்பு பான் நிறுவப்பட்டிருக்கிறது. அதில் 10 3/4 உபசரிப்பு பயன்படுத்தப்பட்டது. உபசரிப்புக்காக ஒரு பகுதியை பயன்படுத்திய பின்னர் எஞ்சியிருக்கும் இனிப்பு பானத்தின் அளவானது பாத்திரத்தின் கொள்ளளவில் என்ன பின்னமாகும்? அதுபோல பாத்திரத்தில் எஞ்சியிருந்த பானத்தின் 7/5 ஒரு போத்தலுக்குள் இடப்பட்டு அதன் பின்னர் பாத்திரத்தில் எஞ்சியிருந்த இனிப்பு பானத்தின் அளவானது பாத்திரத்தின் கொள்ளளவில் என்ன பின்னம்? சோ அப்படி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ரைட். இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ரஃப் பேப்பர் நீங்க எடுக்கிறீங்க, எனக்கு இப்போ ரஃப் பேப்பர் இல்லை தானே. ஸோ நான் அதை நடைபடுத்த லெவலாம் படுத்துறேன். பட் நீங்க அந்த பழக்கத்தை வச்சுக்க வேணாம். அப்படி சைட்ல எழுதி போறது அது வேணாம். நீங்க உங்கள்ட்ட ரஃப் பேப்பர் இருக்கும், இல்லாட்டி கொப்பியை பொறுத்த வரைக்கும் கொப்பியில எழுதிட்டு போறாங்களா ஆன்சர்ல இப்படி ஒரு இதாண்டி கோடு அடிங்க. அடிச்சுட்டு இங்கால ஆன்சர் எழுதுறதுக்கு வச்சிங்க. உங்கள்கிட்ட சைட்ல ரைட் பக்கத்துல வந்து இப்படி செஞ்சு கொண்டு போயிடும். சரி, பின்னங்களை பொறுத்த வரைக்கும் இது ரஃப் இல்லை, நீங்க கொப்பியில அழகா மேலே இந்த கீழே வர எழுதிட்டு போங்க. அப்புறம் ஆன்சர் ஒவ்வொரு கேள்வி நம்பரை போட்டு எழுதுங்க.
எக்ஸாம் ஹால் பொறுத்த வரைக்கும் ரஃப் ஷீட்ல இப்ப நான் செய்ய போறதுல செஞ்சுட்டா சரி. படிக்க போட்டு ரஃப் ஆக்க வேணாம், அது மிக முக்கியமானனால அது அப்படியே கோப்பியில் எழுதி கொண்டு போங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அது கீழே 1 2 போட்டு ஆன்சர் எழுதி கொண்டு போக இயலும். ரைட். முதலாவதா நீங்க 5 லிட்டர் கொள்ளளவுடைய ஒரு பாத்திரத்தில், இப்போ ஒரு கொள்ளளவுன்னு சொன்னா என்ன? 5 லிட்டர் கொள்ளளவுடைய ஒரு பாத்திரம் என்ன விளங்குறீங்க? கதை கேட்போமே. 5 லிட்டர் கொள்ளளவுடைய ஒரு பாத்திரமா அப்படின்னா என்ன? 5 லிட்டர் கொள்ளளவுடைய பாத்திரம்னா நீங்க என்ன விலையும் கொண்டீங்க? இப்ப கனவளவு எல்லாம் படிச்சுப்பீங்க இல்லையா? கனவளவுல கொள்ளளவு எல்லாம் வந்த வேர்ட் தான். சோ அந்த வேர்ட் விளங்கணுமே உங்களுக்கு என்னன்னு. 5 லிட்டர் கொள்ளளவுடைய ஒரு பாத்திரம்னா என்ன? யாருக்குமே தெரியாதா? உங்களுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுங்களேன், பேசுங்க, கதைங்க, பிழையான பிரச்சனை இல்ல. நீங்க என்ன விளங்குறீங்க 5 லிட்டர் கொள்ளளவுடைய ஒரு பாத்திரம்னு சொன்னா? இப்ப கேள்விக்கு ஆன்சர் எழுதிட்டீங்க எல்லாரும். சோ என்னன்னு சொல்ல இயலுமா ஏதாதா? அதாவது ஒரு 5 லிட்டர் ஒரு 5 லிட்டர் கொள்ள வேண்டிய ஒரு பாத்திரம்னு சொன்னா அந்த திரவம், அந்த 5 லிட்டர் திரவத்தை வைக்கக்கூடிய ஒரு பாத்திரம் அப்படித்தானே கொள்ளளவுன்றது. எஸ், குட். அவங்க ஆன்சர் இட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு விலை அளவு சொல்றாங்க. ரைட். மத்தாக்கு எஸ், அவங்க சொன்ன ஆன்சர் தான். என்ன அதால மேக்சிமம் எவ்வளவு 5 லிட்டர் தான் அதுல ஊத்தலாம், அதுக்கு மேல நிரப்பேலாம் அவங்களுக்கு. அதுதான் கொள்ளளவுன்றது. ஓகேயா? அதால கொள்ளக்கூடிய மேக்சிமம் அளவு, மிக உயர்ந்த அளவு. இப்ப நீங்க ஒரு பொட்டில்ல அளவுக்கு மேல தண்ணி ஊத்தலுமா? இல்ல தானே. ஒரு பொட்டில் எடுத்து இவ்வளவுதான் நிரப்பலாம் அதுல நீக்கும் தானே, அதான் கொள்ளளவுன்றது. எவ்வளவு கொள்ளளவு லிட்டர்ல செல்வம். 5 லிட்டர் பொட்டில் நீங்க பாத்துக்கிறீங்க மில்லி லிட்டர்ல 500 மில்லி லிட்டர், 200 மில்லி லிட்டர், 100 மில்லி லிட்டர், எத்தனையோ மில்லி லிட்டருடைய பொட்டில் இருக்குது. சோ அடுத்த லிட்டர் கணக்குல பொட்டில் இருக்குது. அப்ப கொள்ளளவு உண்டா? 5 லிட்டர் கொள்ளளவுடைய பாத்திரம் உண்டா? அந்த பாத்திரத்துல உங்களால அதிகூடிய அளவு 5 லிட்டர் தான் நிரப்பலாம், அதுக்கு மேலதிகமாக உங்களால நிரப்ப முடியாது. அப்ப 5 லிட்டர் பாட்டில் 5 லிட்டரை விட குறைஞ்ச அளவு இருக்கலாம் தானே, பிரச்சனை இல்லை. 5 லிட்டரை விட குறைவா நிரப்ப இயலும், ஆனா கூடுதலா நிரப்ப முடியாது. அதால அதிகூடிய அளவு உங்களால நிரப்ப முடியுமான நீர் அளவு, நீரோ ஏதோ என்னத்தை நீங்க நிரப்பினாலும் அதால 5 லிட்டர் தான் மேக்சிமம். அதாவது அதி உயர்வாக 5 லிட்டர் தான் நிரப்பலாம், அதுக்கு மேலதிகமாக உங்களால நிரப்ப முடியாது. அதுதான் கொள்ளளவுன்னு சொல்றது. ஓகே, எல்லாரும் கிளியர் தானே இது? என்ன யாருமே ஆன்சர் பண்ணல. இப்போ ஓகே விளையாட்டு எல்லாருக்கும்? ரைட். நீங்களும் பேசுங்க, கிளாஸ்ல பேசினா தான் கிளாஸ் ஆக்டிவ் ஆகிக்கும். சரியா? எல்லாரும் குயிக்கா உங்களோட ஆன்சர் பண்ணி. மைக்க சத்தம் இல்ல, உங்களோட வீட்டுல எந்த சத்தமுமே இல்ல, சரௌண்டிங்ல எந்த இரைச்சலும் இல்லாட்டி உங்களோட மைக் ஆன் பண்ணி வைக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஏன் மைக் ஆஃப் பண்ணணும்னா உங்களோட வீட்டுல பேசுவாங்க, வீட்டாக்கள் பேசுவாங்க, சின்ன பிள்ளைகளுக்கும் என்ன வாகனங்கள் நெரிசல் பக்கத்துல இருக்கிறேன் அது போகும் வரும், எல்லா சத்தம் கிட்ட மத்தாக்களும் சேர்ந்து டிஸ்டர்ப் ஆகும். அதனாலதான் மைக் ஆஃப் பண்ண சொல்றேன். அப்படி எதுவுமே இல்லை, நான் ஒரு அமைதியான இடத்துல இருக்கிறேன்னு சொன்னா மைக் ஆன் பண்ணி வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? உங்களோட மைக் ஆன்ல இருக்குது, அப்ப உங்களுக்கு பேசுறது ஈஸியா இருக்கு. எந்த நேரம் மைக் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண கஷ்டம்னு சொன்னா ஆன் பண்ணியே வைங்க. ஆனா சரௌண்டிங்ல சத்தங்கள் இருக்குதுன்னா யாரும் ஆன் பண்ண வேணும், எந்த மத்தாக்களை டிஸ்டர்ப் தானே, அதனால. ரைட். ஓகே, அப்ப கொள்ளளவு ஒன்று இப்ப உங்களுக்கு விளங்கிங்க. ஏன்னா கனவளவு படம் படிக்கும் போது நீங்க படிச்ச விஷயம் ஒன்றுதான் கொள்ளளவு. அது இப்ப இந்த கிரேட் 6ல இருந்து கனவளவு 5லயும் படிப்பீங்க. ஓ எஸ், 5 4 இருக்குதான்னு ஞாபகம் இல்லை. ஸோ 4லயும் ஈக்குமாய்க்கும். ரைட். நீங்க மெட்ஸ் பாடம் படிக்கிறவரா இருந்தா கொள்ளளவுன்ற பதம் நீங்க எப்பயோ படிச்சுட்டீங்க. இதெல்லாம் தெரியணும். ஸோ 5 லிட்டர் கொள்ளளவுன்னு சொன்னா அதுக்கு மேல அதுல என்ன செய்யலாது, நிரப்ப முடியாது. ஸோ பாத்திரம் 5 லிட்டர் தான் உங்களால அதிகூடிய அளவு நிரப்பலாம். ஸோ அப்படி ஒரு பாத்திரம் இருக்குது. சரி, உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் சும்மா ஒரு பாத்திரத்தை வரைகிறேன். ரைட்டா? நீங்க இதெல்லாம் வரைஞ்சு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க சும்மா மார்க் பண்ணுங்க. 5 லிட்டர் ஃபர்ஸ்ட்டுக்கு மார்க் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இது அதிகூடிய அளவு இதால் 5 லிட்டர் நிரப்பலாம். ரைட். 5 லிட்டர். 5 லிட்டர் எத்தனை மில்லி லிட்டர் சொல்லுங்க பாப்போம். 5000 மில்லி லிட்டரா? எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க.